கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Beloved brothers, sisters and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? தேவன் இன்று நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் வசனம் 9. The book of Isaiah chapter 58 verses 9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். When you pray, I will answer you. When you call to me, I will respond you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிக்கேட்ட வசனத்தின்படியே நீங்கள் கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கடன் தொல்லையா? வியாபாரத்தில் நஷ்டமா? வருமானம் இல்லையா? வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா? அல்லது பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இழந்து விட்டீர்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் இழந்து விட்டீர்களா? முதியோர்களே, பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விட்டார்களா? வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா? பிரியமானவர்கள், இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நமக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சி தான் இது. ஆகவே வாசிக்கேட்ட வசனத்தின்படியே சத்தமிட்ட ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய குறைகளை நீங்கள் விண்ணப்பத்தின் மூலம் எடுத்தால் எதையும் செய்ய நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய தரிசனத்திற்காக நாம் காத்திருப்போம். அப்படி காத்திருந்தால் அவருடைய பிரசன்னம் நம்மை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் சாமி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்க நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. உமது திருமுகத்தை எங்கள் பக்கமாக திருப்பம் அப்பா. உம்முடைய பார்வை எங்கள் மீது நோக்கமாக இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய மனதில் உள்ள குறைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு மன்றாடுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you. Bye-bye. See you in the next week. Till then, that's it from Bangalore. Bye, friends.